எனக்கு தெரிஞ்சு சின்ன பிள்ளையிலேருந்து வந்து அவர் விஜய் ரசிகராக இருக்காரு சரிங்களா. விஜய்க்காக எவ்வளோ உழைச்சிருக்காரு, எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு சரிங்களா. இப்போ வந்து அவர் வந்து விஜய் ஒரு மாநாட்டு அரசியல் வந்துட்டார் விஜய். அவர் ஒரு மாநாட்டுக்கு வந்து போயிருக்காரு. போகும்போது ஒரு இந்த மாதிரி ஒரு விபத்து ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது அந்த மாநாட்டு திடலில் வந்து விஜய் வந்து ஒரு ஆறுதல் தெரிவிச்சிருக்கலாம். தலைமை கழகத்திலேருந்து ஒரு ஃபோனு, ஒரு மெசேஜ் எதுவுமே வரல. அப்புறம் இவ்வளோ நாள் உழைச்சதுக்காக என்ன பலன் இருக்கு சொல்லுங்க? விஜய்க்காக என்ன அப்படி விஜய் வந்து ஒரு தொண்டனுக்காக இல்லைன்னா அப்புறம் என்ன அது? நாங்கள் இழப்பீடுலாம் கேட்கலங்க. ஒரு ஆறுதல். நேற்று அவ்வளோ பெரிய மாநாடு நடந்துச்சுல. கிட்டத்தட்ட 10,00,000 பேர் வந்தாங்க சரிங்களா. அவ்வளோ பேர் வந்தாங்க. அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி திருச்சி மாவட்ட இன்னொன்று நிர்வாகி அப்படின்னு விஜய் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. ஏன் சொல்லல? சொல்லுங்க. விஜய் சொல்லல. அவரோட பொதுச் செயலாளர் அந்த தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவரையுமே எதுவுமே சொல்லல சரிங்களா. முக்கியமாக பிரமுகர் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேசுறாங்க. ஏன் இது ஒரு வார்த்தை சொல்றதுல என்ன வரப்போகுது சொல்லுங்க? இவ்வளவு நாள் இத்தனை வருஷம் அவர் உழைச்சிருக்காரு, எதுவுமே பண்ணல. இவ்வளவு நாள் உழைச்சிருக்காரு, இவ்வளவு நாள் கட்சிக்காக ரசிகர் மன்றத்துக்காக நிறைய நாள் உழைச்சிருக்காரு, எவ்வளவோ செலவு பண்ணியிருக்காரு. ஏன் ஒரு வார்த்தை சொல்றதுல என்ன இருக்கு? ஏன் அவர் சொல்லல? சாதாரண மக்கள் எங்களுக்கே இவ்வளவு ஆண்ட்ராய்டு போன்ல எல்லாமே வருது, ஏன் விஜய்க்கு போகாது அது? ஏன் விஜய் ஒரு வார்த்தை ஒரு இரங்கல் தெரிவிச்சிருக்கலாம்.